நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. முருகா, மலை போல வந்த மொட்டை கடுதாசி வினையெல்லாம் பனி போல விலகணும். என்னப்பா வரப்போற மாப்பிள்ளை கிட்ட அட்டையில கூட கையெழுத்து வாங்கிட்டீங்களாமே? கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, there should be some method in madness also. அப்பா, போட்டோல தான் நீங்க மாப்பிள்ளைய காட்டுனீங்க, ஆனா நான் நேர்லயே பார்த்துட்டேன். பாத்தியா? எங்க? எங்கேயோ பார்த்தேன். உங்க கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷன் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். நீ வந்து என் அருந்ததி அழகா பார்த்து பொறாமப்படணும். என்னடா அது இவ்வளோ கருப்பா பிறந்துட்டோமே, தொட்டா ஒட்டிக்கிற கரியா இருக்குமேன்னு கண்ணீர் விடணும். அது சஸ்பென்ஸ். பார்த்து சரி, பேசுனியா? பார்த்தா பேசாம இருப்பேனா? பேசினேன். என்ன பேசின? அதுவும் சஸ்பென்ஸ். சரி, அவன் பேசினா? நானே பேசின போது அவர் பேசாம இருப்பாரா? என்ன பேசினா? அது கூட சஸ்பென்ஸ். சரியா போச்சு. இப்படி சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் சொல்லி என் உயிரை வாங்குறதுக்கு நீ ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கலாமா? ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா. என்னது? நிச்சயதார்த்த அன்னைக்கு அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருக்கு. அதிர்ச்சியா? மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிருப்பாரு அன்னைக்கு. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என்ன சொல்லுங்க சார். உடனே வரட்டுமா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அடாடாடாடா, நான் உன் மாமனார் நித்தன மரியாதையா உன் பாஸ் நித்தன மரியாதையா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ரெண்டுக்கும் தான் சார். உங்க குரலை கேட்ட உடனே தடார்னு எழுந்து நின்றுட்டேன். இப்போ கையை கட்டிட்டு மரியாதையோட பேசுறேன் சார். சார் எல்லாம் தானா வருது சார், ஒரு ரிஃப்ளெக்ஸ்ல. சொல்ல போனா கையில பிடிச்சிட்டு இருக்க டெலிஃபோன் டைப் அடிக்குது சார். பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க சார். அக்ரிமெண்ட்ல இன்னும் ஏதாவது கையெழுத்து விட்டு போச்சா சார்? எவ்வளோ கையெழுத்து விடால போடுறேன் சார். சார், என் கையெழுத்துக்கு வேல்யூ வந்ததே உங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் சார். சொல்லுங்க சார், உடனே வரேன் சார். ஏன் இத்தனை அவசரப்படுற? அதெல்லாம் இல்லையா, என் பொண்ணு அருந்ததியை நேர்ல நீ பாத்தியாம? சார் சார், யார் சொன்ன சார்? அவளே சொன்னாயா? சொல்லிட்டாளா சார்? அவளை நேர்ல பார்த்த விஷயம் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அதை எப்படி வெளியே சொல்றதுன்னு சொல்லாம விட்டேன் சார். அப்படியே ஓங்கி அரையலாம் போல் இருக்கொன்னு. நீங்களுமா? நீங்க அரைஞ்சா என்ன சார்? தப்பே இல்லை சார், அரையலாம் சார். பின்ன என்ன, நீ கட்டிக்க போற பொண்ணு தானே அவ. நீ அவளை பார்த்ததுல என்ன தப்பு? சரி, என்ன பேசிக்கிட்டீங்க? அவ என்ன சார் சொன்னா? அது சஸ்பென்ஸ் அப்படின்னா சார், அவளே அப்படி சொன்னா நானும் அதே தான் சார் சொல்ல முடியும், சஸ்பென்ஸ் அப்படின்னு. அருந்ததி சூப்பர் மார்க்கெட்ல நடந்ததை அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கா போல இருக்கு. ஐயோ, என்ன சொல்ற? இப்போதான் சுந்தரம் போன்ல பேசினாரு. அவன் சூப்பர் மார்க்கெட்ல நடந்ததை ஒண்ணு விடாம சொல்லிட்டா போல இருக்கு. நீ நான் அரை வாங்கினு சொல்லிருப்பாளோ? அப்பனும் பிள்ளையும் அசடு விழிஞ்சு அரை வாங்கினதான் மெயினா சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லாம நிச்சயதார்த்த தண்ணிக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குன்னு வேற சொல்லியிருக்காப்பா. அதிர்ச்சியா? நம்ம 2 பேருக்குமா? தனியா கூப்பிட்டு வச்சு கன்னத்துல அரைய போறாளா சபையில எல்லாருக்கும் முன்னாலையும்? அரைஞ்சா வாங்கிக்குவோம். இட் இஸ் வர்த் இட். எப்படியோ நிச்சயதார்த்தம் நடந்தா சரிங்கிற. ஆமா, என்ன மாதிரி பொண்ணு அவ? மேபி ஆவுங்கி. நான் வருவேன். எங்க கௌதமோட நிச்சயதார்த்தத்துக்கா? ஏன் அவன் வாழவே கூடாது முடிவு பண்ணிட்டியா? கியா? இந்த கியா தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணமே. நீ அங்க வந்து கியா கியா நீட்டு இருப்ப, நான் வந்து அதுக்கு பதில் சொல்லி என் உயிரே போயிடும். இருந்து நடக்கிற ஒரு நல்ல காரியம் அதையும் நீ ஹிந்தி பேசி கெடுத்துறாத. உன் ஃப்ரெண்டு ஏகாம்பரம் எங்க போனாலும் வைஃபை கூட்டிட்டு போகுது. அதுக்கு காரணம் இருக்கே. ஏன்னா ஒய்ஃப் அழகா இருக்கா, கூட கூட்டு போல வச்சுக்கோ. அவன் திரும்பி ஒருத்தர் வேற ஒருத்தர் கூட்டு போயிடுவான். அதனாலதான். அப்போ நானதான் இல்லையா என்னைய லவ் பண்ண? லவ் இஸ் பிளைண்ட். நீ இந்த மாதிரி அடிக்கிற வேலை வச்சுக்காத. யார் என்ன எதிர்க்க பார்க்க மாட்டேங்கிற. நீ அடிக்கிற வலிச்சாலும் பரவாயில்ல, என் மானமே போகுது தெரியுமா? என் ஃப்ரெண்டு வீட்டு ஒரு கல்யாணம் நடக்கும்போது இங்க ஒரு விவாகரத்து நடக்க வேண்டாம், நீ வந்து தொலை. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வந்து ஹிந்தி பேச மாட்டேன், தமிழ் பேசுறேன். 2 சென்டென்ஸ் கரெக்டா சொல்லி கொடு, அது பேசுறேன். அப்படி வா வழிக்கு. வெரி குட். 2 சென்டென்ஸ் தான், 2 சென்டென்ஸ் தான். ஒன்லி 2. ஓகே. கௌதமோட மாமனார் தான் சுந்தரம். நீ அவர்கிட்ட போயிட்டு கௌதம் உங்களுக்கு மாப்பிள்ளையா வரத்துக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும்.
சொல்லு. ஆ. சுந்தர்ஜி, கௌதம் உங்களுக்கு மாப்பிள்ளையா வர நீங்க கெடுத்து வச்சிருக்கணும். அரே ஒரு முண்டம். அவருக்கு எடுத்து வைக்கல, நீ தான் நிச்சயதார்த்தத்தை கெடுத்து வைக்க போற. என்ன தப்பு? கெடுத்து வச்சிருக்கணும்னா யூ ஆர் ஸ்பாயிலிங் த ஹோல் திங். ஓ, கொடுத்து வச்சிருக்கணும். हाँ हाँ, अच्छा समझ गई. नेक्स्ट. நெக்ஸ்ட் அந்த பொண்ணு ரொம்ப ஃபேர், ரொம்ப சேப்பு. நீ அவர்கிட்ட போயிட்டு உங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப சேப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சுந்தர்ஜி, உங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப சோப்பு. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், 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 சேப்படி, சேப்படி. ஆ. சுந்தர்ஜி, உங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப சேப்படி. அடப்படி, சோன் பப்படி. பிடிக்கல. நீ செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாதிரி என்ன மாதிரி சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? நீ என்ன சின்ன குழந்தை தான் நினைக்கிற. என்ன இந்த வீட்டு பெரியவளை நினைச்சிருந்தா இப்படி பண்ணியிருப்பியா? அப்படி சொல்ல முடியாது. நான் என்ன தப்பு காரியம் பண்ணிட்டேன்? அருந்ததிக்கு பார்த்த மாப்பிள்ளைய என் கண்ணில் காட்டினியா? அவன் நெட்டையா குட்டையா, அருந்ததிக்கு பொருத்தமான்னு நான் பார்க்க வேண்டாமா? சரி, நீ வேண்டாம் நினைச்சிட்ட, அதனால பையனை என் கண்ணில் காட்டல. எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? அந்த பையனை இப்பவே வர சொல்றேன், பாரு. என் புருஷன் உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் வெத்தலை பாக்க வச்சு நீ கூப்பிட்டுருப்ப. அவர் தான் இல்லாம போயிட்டாரு. ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. ஒத்த மரமா இருக்கவ அத்தையாவே இருந்தாலும் அவ சொத்த அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறதா இந்த உலகம். என்ன படத்தை சென்சார் பண்ணி தொலைச்ச போன வாரம் அந்த டயலாக் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. அதான் உனக்கு அழகான தம்பி இருக்கானே கிட்டப்பா, அவனை கூட்டி வச்சு இந்த ஃபங்க்ஷனை நடத்திக்கப்பா. வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். வெக்கமா இல்லையா? எதுக்கு இறக்கம்? நான் தான் வேட்டி கட்டி இருக்கேன்ல. வேட்டி கட்டினா மாத்திரம் போதுமா? மானங்கட்டு போய் சம்பந்தம் பண்ண போறிய, அதுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். என்ன சம்மந்தம் இல்லாம பேசுற? நீ யாரு? நான் சம்மந்தம் பண்ண போறதை பத்தி உனக்கு என்ன? உண்மையை சொன்னவங்கள இந்த உலகம் எப்பவுமே மதிக்கிறது இல்லை. புத்தன், இயேசு, காந்தி, இந்த வரிசையில் இந்த கிட்டப்பா, இவங்க எல்லாரும் சொல்ற நல்லது இப்போ புரியாது, போக போக புரியும். இதை பாருப்பா, நீ சொல்றது புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் விவரமா சொன்னா தானே எனக்கு புரியும். யோ, தபால் போட்டேனையா, கை வலிக்க வலிக்க 200 கார்டு போட்டேனையா, சுந்தரத்தை நம்பாத, ஏமாத்துவான் அப்படின்னு. ஐயோ, மொட்டை கடிதாசி எழுதுனது சார் தானா? அதையும் மீறி நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சுந்தரத்தோட தம்பி கிட்டப்பாவா நீ? சார் சார் சார், எல்லா போஸ்ட் கார்டையும் நீங்களே எழுதுனீங்களா இல்ல 7 பேர் உட்காந்து எழுதுனீங்களா? ஏப்பா, சுந்தரம் ஏமாத்துவாருன்னு மொட்டையா எழுதிருந்தியே, அதான் மொட்டை கடிதாசி. எப்படி ஏமாத்துவாரு, ஏன் ஏமாத்துவாருன்னு விவரமா எழுதிருந்தா தானே எனக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். யோ, பாம்பு கடிக்கும் தான் சொல்ல முடியும், அது எங்க கடிக்கும் எப்ப கடிக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது. சார் சார் சார், சொரண்டாத. இல்ல எல்லா போஸ்ட் கார்டையும் ஒரே போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பண்ணீங்களா இல்ல வேற வேற போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பண்ணீங்களா? ஏதோ ஏமாத அனுபவத்துல சொன்னேன், மீறி போனீங்கன்னா ஏமாந்து திரும்பி வாங்க. எனக்கு என்ன வந்தது? சார் சார், அதுல கடைசியில ஒரு தப்பு பண்ணிட்டீங்களே. எங்க அப்பா பேர் சந்திர பாபா இல்ல பாபு. இனிமே போட்டீங்கன்னா கரெக்டா போடுங்க. நடு ரோட்ல நிக்க வச்சு என்ன சொல்ல வர? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுங்கறியா? நடந்தாப்புலதான் போய. சந்திரபாபு இருக்காரா? நீங்க யாரு? குருமூர்த்தின்னு சொன்னா புரிஞ்சுக்குவார். அப்படி சொன்னா தெரியுமா? வேணும்னா அமெரிக்கா குருமூர்த்தின்னு சொல்லு, கண்டிப்பா புரிஞ்சுக்குவார். சரி, உள்ள வாங்க. தேங்க்யூ. இங்க உட்காருங்க, அப்பா கிட்ட போய் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. அப்பா, அமெரிக்கால குருமூர்த்தி வந்திருக்காரு. ஐயோ, அவரா? மிஸ்டர் குருமூர்த்தி, எப்ப அமெரிக்கா வேணும்? வீட்டை எப்படி பூட்டி வச்சுட்டு போறது? பக்கத்துல நான் இருக்கேன், பாத்துக்க மாட்டேனா நானு? பக்கத்து காப்பவன் குருமூர்த்தி இருக்காரு, அவர் ஸ்டேஜ் போறாராம். ஒரு 8-10 மாசம் இங்க இருக்க மாட்டாராம். வீட்டை எப்படி விட்டு போறதுன்னு கவலைப்பட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியா? அது நீங்க பேசாம உங்க குடும்பத்தோட எங்க வீட்டுல தங்கிருங்களே அப்படின்றாரு. சார் நல்லா யூஸ் பண்ணுங்களேன் சார், குறைஞ்சா போயிடும். ஹாப்பி லேண்டிங், ஹாப்பி லேண்டிங். நமக்குள்ள என்ன ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த குருமூர்த்தி வந்துட்டாரு இந்த நேரத்துலயா? ஏன் என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இந்த வீட்டு சொந்தக்காரட்டி அவன். நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல அவர் எதுக்கு இங்க வந்தாரு? அவர் வந்தா உங்களுக்கு என்ன?
ஐயோ, அன்னைக்கு நாம சுந்தரத்திட்ட இது நம்ம சொந்த வீடுன்னு சொல்லி கப்சா விட்டுருக்கோமே. நாம்பளா நீங்க சொன்னீங்க. சுந்தரமும் குருமூர்த்தி சந்திச்சுக்கிட்டா நம்ம சந்தி சிரிச்சு போகும். எதையாவது சொல்லு சமாளி. ஊருக்கு போயிருக்காரு அப்பான்னு சொல்லு. ஃப்ளைட்ல போயிருக்காருன்னு சொல்லு. எந்த ஊருக்கு போயிருக்காதா? செங்கல்பட்டு. அறிவு இருக்கா உங்களுக்கு? செங்கல்பட்டுக்கு ஃப்ளைட்டா? சரி பெங்களூர்னு சொல்லி அனுப்பு. ஏன்பா இப்படி எதையாவது சொல்லி மாட்டிக்கிறீங்க? ஆமா போனி பின்பக்கத்து ஸ்டேர்கேஸ் வழியா நான் மாடிக்கு போயிருக்கேன். நமஸ்காரம். நீங்க மிஸ்ஸஸ் சந்திரபாபு தானே? ஆமா, இன்னும் வீடெல்லாம் கல்யாண கால கட்டி இருக்கு. எங்க பிள்ளை கௌதம்க்கு நாளான்னைக்கு நிச்சயதார்த்தம். ஓஹோ. நீங்க? என்னம்மா மறந்துட்டீங்களா? நான் தான் குருமூர்த்தி, ஹவுஸ் ஓனர். ஆமா ஆமா ஆமா. என்ன நீங்க வாசல்ல உட்கார்ந்திருக்கீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. மிஸ்டர் சந்திரபாபு இருக்காரு இல்லையோ? இருக்காரே, இல்லாம என்ன? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம நான் தான் அலையறேன் ஃபங்க்ஷனுக்கு, கடைக்கு கடை. இருப்பா வரேன். நீங்க உட்கார்ந்துருங்க, நான் ஆட்டோக்காரனை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சார் நீங்க அப்புறமா வாங்க சார். 1 hour முன்னாடி தான் அப்பா பெங்களூர் கிளம்பி போயிட்டாராம். சந்திரபாபு வீட்டில் தான் இருக்காருன்னு அம்மா சொன்னாங்களே. அம்மாவை எங்க பாத்தீங்க? இங்கே தான் பார்த்தேன், இப்போதான் பார்த்தேன். அது அம்மா பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தாங்க, அதுக்குள்ள அப்பா கிளம்பி பெங்களூர் போயிட்டாரு. பெங்களூர் போயிட்டாரா? என்ன வளர்ற? ஆமாம்மா, அப்பா ஃப்ளைட்ல பெங்களூர் போயிட்டாரு. ஃப்ளைட்லயா? அவர் முன்ன பின்ன ஏரோப்ளேனே ஏறுறது கிடையாது. இல்லம்மா, உங்களுக்கு தெரியாது, அப்பா ஃப்ளைட்ல பெங்களூர் போயிருக்காரு. ஃப்ளைட்ல போறது என்ன, அவர் ஃப்ளைட்டையே பார்த்திருப்பாரான்னு சந்தேகம். மேல பறக்கிற போது அண்ணாந்து பார்த்ததுதான். உளராத. நான் ஒன்னும் உளரல, நீங்க தான் நிலைமை புரியாம பேசுறீங்க. என்னடி நிலைமை? நிலைமை சார் என்ன கடங்காரரா? இந்த வீட்டு சொந்தக்காரர். எனக்கு சத்துருவே இவதான். அப்பா பெங்களூர் போயாச்சுங்கிறேன். நான் இல்லங்கிறேன். அப்பா பெங்களூர் போயாச்சுமா. நான் இல்லங்கிறேன். என்ன சண்டை உங்களுக்குள்ள? அப்பா மாடியில இருக்காரு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். எப்ப நீங்க அமெரிக்கால இருந்து வந்தீங்க? சார் நீங்க உட்காருங்க சார். மாடியில தான் சார் இருந்தேன். பெங்களூர் கிளம்பிட்டேன். அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் வந்தது. பார்க்க போற ஆள் இங்கேயே வராராம் சாயந்தரம். அதனால ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். 2 பேரும் கரெக்ட், 2 பேரும் தப்பு. அதான பார்த்தேன். எதுக்கு பெங்களூர்? ராத்திரி சொன்னேனே. எப்படி சார் திடீர்னு அமெரிக்கால வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல காரியமா தான். சந்திரபாபு நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் சார். எல்லாம் உங்க தயவுல நல்லா இருக்கேன் நான். அண்ணே 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 அண்ணே, ஒரு புது குழப்பம் வந்தாச்சு. என்ன எலெக்ஷனா? ஐயோ அது இல்ல, நாளான்னைக்கு நிச்சயதார்த்தம். இந்த சமயம்னு பார்த்து இந்த வீட்டு சொந்தக்காரர் வந்திருக்காரு. வந்தா என்ன? வந்தா என்னவா, ஒவ்வொரு செங்கலையும் தட்டி தட்டி பார்த்து நானே இந்த வீட்டை கட்டியிருக்கேன்னு அப்பா மாமனார் கிட்ட புளிகை வச்சிருக்காரு. ஆமா புளிகை. ஐயோ அதான் இப்ப புரியுதா? என் கல்யாணத்துக்கு எத்தனை வில்லனுங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடந்தாப்புலதான் போகனா குடி முடிக்க போச்சு. என்ன சொல்றீங்க? இந்த நேரம் பார்த்து குருமூர்த்தி இங்க வந்திருக்காரு. அம்மா தான் குட்டையை குழப்பிட்டாங்க. எனக்கு என்ன தெரியும் இவர் என்ன சொல்றாருன்னுட்டு? ஏமா நாங்க சமாளிக்கிறேன்னு உங்களுக்கு புரியுறது இல்ல, அதை பார்த்து நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிக்க வேண்டியதானே. அப்பா ஃப்ளைட்ல பெங்களூர் போயிருக்காருன்னா இல்ல அப்பா ஃப்ளைட்டையே பார்த்தது இல்ல நீங்க சொல்றீங்க. எதுக்கு இந்த தகுடு தத்தம் கடங்காரனை பார்த்த மாதிரி? புரியாம பேசாத. இது நம்ம சொந்த வீடுன்னு சொல்லி சுந்தரத்திட்ட நான் வந்து கப்சா விட்டுருக்கேன். நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல குருமூர்த்தி வேற இங்க வந்திருக்காரு. 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா நம்ம கூட்ட அவுட்டு. எதுக்கு இந்த போலி கௌரவம்? அசல் கௌரவம் எங்க கிடைக்குது? போலி கௌரவம் தான் கிடைக்குது. உங்களை கட்டிக்கிட்டு எத்தனை விஷயங்களை சமாளிச்சு தொலைக்க வேண்டியிருக்கா. முதல்ல இவரை சமாளிச்சு இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிருவோம். மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கோ. நீ என்ன பண்ற, ஒரு நல்ல காஃபியா போட்டுக்கொண்டா அதுலயே அவர் மயங்கிடணும். ப்ளீஸ், நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னய்யா பையனுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தமா? நிச்சயதார்த்தமா? சொல்லியாச்சு. அதான் யார் சொன்னான்னு கேட்டேன். உங்க ஒய்ஃப் தான் சொன்னாங்க. நீங்க எவ்வளவு நாள் இந்தியாவில்? ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போவேன். எந்த ஃபங்க்ஷனை சொல்றீங்க? எங்க அண்ணன் பையனுக்கு கல்யாணம், அதுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வியாழக்கிழமை. நல்ல வேளை, அதே வியாழக்கிழமை. ஏய்யா? இல்ல அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள், அதனால நல்ல வேலைன்னு சொல்றாரு. ஓஹோ, உங்க பையனுக்கு என்ன நிச்சயதார்த்தம்? உங்க வீட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற அதே வியாழக்கிழமை. அதே வியாழக்கிழமையா? நீங்க அவசியம் வரணும். சார் எப்படி கலந்துக்காரு? அவர் வீட்டு கல்யாணத்தில் அவர் பிஸியா இருப்பாரு. நம்ம கௌதம் நிச்சயதார்த்தத்துக்கு அவர் எப்படி வருவாரு? நிச்சயதார்த்தம் என்ன நாள் பூரா நடக்க போகுது. ஏதோ 1 or 2 hours கண்டிப்பா தலை காமிச்சிட்டு போறேன். ஆமா நீங்க இல்லாமலா? அவர் வரலைனாரு அவர் பிளஸிங்ஸ் இருக்கு. என்ன மிஸ்டர் குருமூர்த்தி? ஆமாமா. சரி மிஸ்டர் சந்திரபாபு, நான் இந்தியா வந்ததுல ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சது.
நான் மறுபடியும் வரேன். எப்போ? எப்போ வேணா வரலாம். பக்கத்துல அடையாறுல என் பெரியப்பா வீட்டில் தான் தங்கியிருக்கேன். வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் ஒன்று பண்ணிட்டு வந்துருங்க. என் வீட்டுக்கு வரதுக்கு நான் எதுக்கு டெலிஃபோன் பண்ணணும்? அவர் கவலை அவருக்கு. என்ன கவலை? அது நேரங்கட்ட நேரத்தில் நீங்கள் வந்துடக்கூடாதே, அதை சொல்கிறேன். அதாவது நீங்க வர நேரத்துல நாங்க இல்லாம இருந்துட்டா அதுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு வாங்கோன்னு சொல்றேன். ஓஹோ, அதுவும் சரிதான். அப்போ நான் வரட்டுமா? இது புட்டி. ஓகே மிஸ்டர் சந்திரபாபு, வரேம்மா. இந்த நிச்சயதார்த்தம் நடந்தாப்புலதான் என்ன ரமணி, வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? வாங்க அங்கிள், உமாபதி அங்கிள் வந்தாச்சு. என்ன மோகனமா, எப்படி இருக்கீங்க? நீங்க இல்லாம வீடே வெறிச்சோடி கிடந்தது 3 வாரமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் நிம்மதியாக தான் இருந்தோம். நீ வா போகலாம். அங்கிள் அங்கிள் என்ன அங்கிள் நீங்க இனிமே வெளியூர் போறதா இருந்தா எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். சரி சரி, அவரை விடு. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, மாடிக்கு போய் முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். வந்தவர்கிட்ட 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள அவர் எதுக்கு மாடிக்கு இழுக்கிறீங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். 1000 என்ன 1000? 1000 மட்டும் இல்ல, இப்ப 2000 உண்டா இல்லையா? இல்ல இல்லையா? இப்ப இல்ல, அப்புறம் தான். சிஸ்டர் மோகனமா, ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். கௌதம்க்கு அருமையான பொண்ணு பார்த்திருக்கேன். ஏன் சிரிக்கிறீங்க? என்ன கேட்டுட்டா எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? கௌதம்க்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? இன்னும் 3 நாள்ல நிச்சயதார்த்தம். சரி சரி, இன்னும் நிச்சயதார்த்தம் நடக்கலையே. நல்ல வேலை. நான் கொண்டு வந்திருக்கிற பொண்ணோட போட்டோ பாருங்க. இந்த பொண்ணை மட்டும் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இவங்க அப்பா கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன். இந்த பொண்ணு மெட்ராஸ்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒரே டாட்டர். கௌதமுக்கு நாங்க பார்த்திருக்கிற பொண்ணு எப்பேற்பட்ட ஃபேமிலி தெரியுமா? பணம் காசு அந்தஸ்துல குடிகட்டி பறக்கிற ஃபேமிலி. எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருக்கு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு. யூ ஆர் டூ லேட் மிஸ்டர் உமாபதி. சிஸ்டர், நீங்க பொண்ணு போட்டோவை பாருங்க. என்ன ஒரு லட்சுமிகரமான முகம் பாருங்க. பேரு ஜோதி. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நாங்க அருந்ததியை முடிவு பண்ணாம இருந்திருந்தா நிச்சயமா நீங்க சொல்ற ஜோதியை தான் முடிவு பண்ணியிருந்திருப்போம். போட்டோவை பார்க்க கூடாதா? இந்த போட்டோவை பார்க்கறதே அருந்ததிக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கே. எதுக்கு? ரமணி, நீயாவது போட்டோவை பாருமா. என்னத்துக்கு அங்கிள்? எப்போ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தேவையில்லை அங்கிள். நீயும் அப்படியா? ஐயா, கல்யாணம் ஆக போறவர ஒரு 10 செகண்ட் இந்த போட்டோ பாரியா, சத்தியமா ஒத்துக்குவேன். ஜோதி கழுத்துல நீ தாலி கட்டுற மாதிரியே நான் இமேஜின் பண்ணிட்டேன். அங்கிள், நான் அருந்ததையோட குடும்பம் நடத்தின மாதிரியே இமேஜின் பண்ணிட்டேன் அங்கிள். சும்மா அந்த ஓரக்கண்ணால பாரியா, மனசு மாறிடுவேன். மனசு மாறவே விரும்பலையே, அதனால தான் நான் மாட்டேங்கிறேன். அருந்ததியை பார்த்த கண்ணால அடுத்தாப்புல ஜோதியை பார்க்கவே முடியாது அங்கிள். விட்டுருங்க விட்டுருங்க. சுத்தம். என்ன ஓய் சந்திரபாபு, இந்த ஜோதியை பாரு ஓய். ஜோதியோ பாதியோ, இங்க அருந்ததி கோலார் கோல்டு மாதிரி இருக்கல. அப்படியா? யாருக்கும் பார்க்க கூட இஷ்டம் இல்லையா? சரி, இந்த ஃபேமிலிக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சுத்தம். நல்ல வரனா பார்த்து சொல்லுங்கன்னு இவங்க அப்பா மருதமலை கோவில்ல வச்சு இந்த போட்டோவை கொடுத்தாரு. நீங்க கொடுத்து வைக்கலையே. என்கிட்ட கொடுங்க அங்கிள், நான் பார்க்கறேன். நீ அந்த பொண்ணை பார்க்கலையா? என்ன பார்க்க விட்டாதானே அவங்க. அவ ப்ரொஃபைல் பாத்தியாடா? நானும் பார்க்கறேன். நீ பார்க்கலன்னா என்னடா இப்போ? நீ யாவது இந்த பொண்ணை பாருடா. சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காங்களே. தலைவா, இந்த பொண்ணு தான் உங்க அடுத்த படத்து ஹீரோயின். கல்யாணம் பண்ணிக்கு தான் எங்க அண்ணனுக்கு கொடுத்து வைக்கல. படத்துலயாவது உங்களோட ஜோடி சேரட்டுமே தலைவா. ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது நியாய கணக்கு.